അതില്ലേ മാതൃഭൂമിയിൽ ചേട്ടൻ വായിച്ചത് വായിച്ചായിരുന്നോ? അതാണല്ലേ അഭിപ്രായം. എന്നെ ഒരാൾ പുച്ഛിക്കാന്നൊക്കെ പറഞ്ഞ് ആലോചിച്ചൊക്കെ അതിനല്ലേ എളുപ്പമല്ലായിരുന്നു എന്ന് പറയുന്നത്. അമ്മയുമായി ബന്ധപ്പെട്ട് കഴിഞ്ഞ ദിവസം മൂത്ത രാജ്യം ഉണ്ടായിരുന്നു. അതിന് യാതൊരുവിധ അറിയിപ്പും കിട്ടിയില്ല എന്നാണ് ഇന്നലെ മാതൃഭൂമിക്ക് കൊടുത്തൊരു ഇന്റർവ്യൂ പറയാനിടയായി. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா கேரளாவில் அதுவும் ரொம்ப பிடிச்ச சினிமாவை கற்றுக்கிட்ட காலங்களில் மலையாள சினிமாக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நான். அது பெரியன் பெருமாள், கர்ணன், மாமன்னன் இந்த 3 படமே இங்கே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. நிறைய ஃபேன்ஸ் பேசினாங்க. ஒரு கனெக்ட் இருந்துச்சு எனக்கு. எப்போவுமே வந்து இங்கே நம்ம படம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பட் வாழை 23 இங்கே ரிலீஸ் பண்ண முடியல. பட் நீங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற சந்தோஷம், நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இப்போ நீங்கள் தான் பேசணும். ஏன்னா இது ஒரு ஆடியன்ஸ் பார்வையாளர்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். அவங்க என்ன எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சதுக்காக மட்டும் எடுக்கப்பட்ட படம். ஏன்னா நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை ஒன்றுமே இல்லை. ഉങ്ങളോട് എക്സ്പീരിയൻസ് നിങ്ങൾ தான் சொல்லணும். ഒരുപാട് വിശേഷങ്ങൾ നടക്കുന്ന ടൈമാണ്. നുണക്കുഴി ഓൾറെഡി ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ആൻഡ് നൗ കമ്മിങ് വിത്ത് വാഴൈ. ആൻഡ് ഹൗ യു ഫീലിംഗ് ഹാവിംഗ് വാച്ച്ഡ് ദ ഫിലിം, അബൌട്ട് യുവർ പെർഫോമൻസ് ആൻഡ് അബൌട്ട് ദ ഫിലിം ആസ് വെൽ? എന്താണ് ഈ ഒരു മൊമെന്റിൽ പറയാനുള്ളത്? എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഒരുപാട് സന്തോഷം മീഡിയ ആൻഡ് നമ്മൾ ഇൻവൈറ്റ് ചെയ്ത് ഇവിടെ വന്നിട്ടുള്ള ഗസ്റ്റുകൾക്ക് എല്ലാവർക്കും ഒരുപാട് താങ്ക് യു. കാരണം നിങ്ങളാണ് ഇനി പോയി ഈ സിനിമയെ പറ്റി കൂടുതൽ സംസാരിക്കേണ്ടത്. വാഴ കഴിഞ്ഞ 23-ാം തീയതിയാണ് തമിഴ്നാട്ടിൽ റിലീസായത്. അന്ന് മുതൽ എല്ലാവരും ചോദിക്കുന്നുണ്ടായിരുന്നു എന്താണ് കേരളത്തിൽ റിലീസ് എന്നുള്ളത്. സോ നാളെ മുതൽ കേരളത്തിൽ നമുക്ക് എല്ലായിടത്തും കാണാൻ പറ്റും. ഇതെനിക്ക് സ്പെഷ്യലായിട്ടുള്ളൊരു സിനിമയാണ്. എൻ്റെ ലൈഫിലൊരു ഡിഫറെൻറ്റ് എക്സ്പീരിയൻസ് ആണ്. സോ അത് എല്ലാവരും ആക്സെപ്റ്റ് ചെയ്യുന്നു, ഒരുപാട് ആൾക്കാർ കാണുന്നു, അഭിപ്രായം പറയുന്നു എന്നുള്ളത് ഒരുപാട് സന്തോഷം. താങ്ക് യു സോ മച്ച്. ആൻഡ് ബി റെഡി ടു ഗെറ്റ്. ഓഗസ്റ്റ് 30-ന് കേരളത്തിലുടനീളം ഏകദേശം 70ഓളം തിയേറ്ററുകളിൽ വാഴ റിലീസിനെത്തുകയാണ്. ആൻഡ് യു ക്യാൻ റേസ് യുവർ ക്വസ്റ്റ്യൻസ് നൗ. മീഡിയ ഫ്രണ്ട്സിനായിട്ട് നമ്മൾ ഫ്ലോർ ഓപ്പൺ ചെയ്തിരിക്കുകയാണ്. സോ പ്ലീസ്. നമസ്കാരം സർ. ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ അമേസിംഗ് ഫിലിം. ഭയങ്കര ഇമോഷണലായിട്ട് ടച്ച് ചെയ്തൊരു ഫിലിമായിരുന്നു. ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടു. മനസ്സിലാണെന്ന് വിശ്വസിക്കുന്നു. ഇറ്റ്സ് എ വണ്ടർഫുൾ ഫിലിം. ഓക്കെ, ഇങ്ങനെ വാട്ട് വാസ് ഇൻസ്പിറേഷൻ ടു ഡു ദിസ് ഫിലിം വാഴ? Mainly you said it is your story, but seeing in the screen it felt something connecting to you, you know. என்கிட்ட என்னை பற்றி யோசிக்கும்போது, நான் என்னை பற்றி தனியாக யோசிக்கும்போது எனக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு கதை இதுதான். நான் யார் அப்படின்னு நான் யோசித்தேன்னா, நான் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு யோசித்தேன்னா, என்னோட ரூட் நான் யோசித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கதை ஞாபகத்து வந்துகிட்டே இருக்கும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே என்னோடய டேரக்டர் என்கிட்ட ஏதாவது கதை சொல்கிறான்னு சொல்லும்போது அப்போ சொன்ன கதை இது. பட் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நான் டேரக்டர் ஆனதுக்கப்புறம், பெரிய கர்ணன், மாமன்னன்லாம் வந்ததுக்கப்புறம் ஹூ இஸ் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். இப்போ எவ்ரி ஃபிலிம் என்னோட 3 படம் ரிலீஸ் ஆகும் போதுமே மாரி செல்வராஜ் நான் யார் அப்படின்னு ஒரு டிபேட் க்ரியேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். பட் நானே அதை சொல்லிடலாம், நான் யார், நான் எங்கேருந்து வரேன் அப்படிங்கிற சொல்லிடலான்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வாழை. Sir, here. Sir, where did you find the 2 boys, sir? How did you mold them actually? அது எங்கள் சொன்ன எங்கள் ஊர் பசங்க தான், அவனோட ரிலேட்டிவ் பசங்க தான். அவங்க பசங்க எல்லாருமே அவனுங்க என்னோடய ஆட்டிடியூட்டில் என்னோடய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அன்றைக்கி வாழ்ந்த வாழ்க்கையை, நான் வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை இப்போ லைவாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க பெருசாக சேஞ்ச் இல்லை, எனக்கும் அவங்களுக்கும் பெருசாக சேஞ்சஸ் தெரில. நான் அப்போ எப்படி இருந்தோனோ அதே மாதிரி இருந்தானுங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு சேம் அதே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கானுங்க, அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கையில் ஃபோன் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. கையில் ஃபோன் இருக்கும், அவ்வளோதான். பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை. கூட்டி வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சுச்சு. நான் எப்படி சார் அந்த ஆக்ஷனுக்கு கற்றுக்குள்ள அவங்க மோல்ட் பண்ணாங்க? ட்ரைனிங் ஏதாவது இருந்ததா? ட்ரைனிங்னா ஒன்லி ஒரு எமோஷ்னல் கனெக்ட் தான். எனக்கு அவங்களுக்கு மேலே எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்னா, அவங்க அம்மா, அப்பா, அக்கா, இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்க அத்தனை பேருமே இந்த டோட்டல் க்ரௌடே வந்து அவங்களோட ரிலேட்டிவ் தான், அந்த பசங்களோட ரிலேட்டிவ் தான். அப்போது அம்மா அழும்போது அவன் பார்ப்பான். ஜூனியர் ஆர்டிஸ்டாக அம்மா அழுதுகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அவள் க்ரௌடில் நின்று அழுதுகிட்டு இருப்பாங்க. அதை இவன் பார்த்துட்டு இருப்பான். ஈவன் அப்படி அதில்
எவ்ரி கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே, அதனால் அவங்க ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்போ இன்னொன்று என்னோட கதை இது மொத்தம் என்னோட வில்லேஜோட கதை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த கதை டெய்லி கேட்டு 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 அவனுக்கு வந்து அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அப்போ இன்னொன்று என்னோட ஆட்டிடியூட் அவனை ஈஸியாக கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் ஊரில் எப்படி என்னோட வில்லேஜில் நான் எப்படி வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட்டை வந்து அவன் ஈஸியாக அதை ஆக்டிங்காக அவனுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஆக்டிவாக கணிச்சிட்டு அவன் ஆக்டிவாக அதை யோசிக்கவே இல்லை. அதுதான் ஆக்டிங் நினைக்க அவன் நினைக்கல. நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே பண்ணி அவன் பழகிட்டான். அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்படி ட்ரைனிங்லாம் பண்ணல. நான் மாமன்னன் ஷூட்டிங் முடிச்சுட்டு உடனே அப்படியே போய் ஆரம்பிச்சது அந்த படம். எந்த ட்ரெயின்லாம் பண்ணல. பசங்க 2 பேர் இவங்க தான் முடிவு பண்ணோடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷெடியூலில் முடிச்சிட்டோம் படத்தை. தேங்க்யூ சார். உங்களோட எல்லா படத்துலையும் பரியரும் பெருமாளாக இருந்தாலும் சரி, மாமன் சரி, எல்லாத்துலேயும் ஒரு ரோ ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனால் சொசைட்டியில் ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எதுக்கு இதுக்கு இவ்வளோ கோபம்? அதாவது எதையும் அதாவது யார் சொல்கிறது நம்மகிட்ட ஒன்று இருக்குது, அதை நம்ம இருக்கா இல்லையா, நான் பண்ணுறேன் பண்ணாமல் போகிறேன்னு நிறைய டவுட், நிறைய விஷயங்களை ஈஸியாக ஏமாற்றிட முடியும். சொசைட்டி சமூகத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, டிஸ்கிரிமினேஷனை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது தப்பிக்கிறதுக்கான வழிகள் நிறைய வந்துடுச்சு இப்போ. பட் விக்டீமே பேசும்போது விக்டீம் பேசியாக வேண்டிய சூழல் வந்துடுச்சுங்க. இங்கே யார் பாதிக்கப்பட்டானோ அவன் பேசினா மட்டும்தான் ஒரு குறைந்தபட்சம் டிஸ்கஷனாக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு காலத்தில் விக்டீம் பேச மாட்டாங்க. விக்டீம் பேசாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு இடையில ஒரு சோர்ஸ் இருக்கும், அவங்க தான் பேசுவாங்க. இப்போ அந்த சோர்ஸ் மேலேயே ஒரு டவுட் வந்துடுச்சு எல்லாத்துக்கும், இவன் உண்மையை பேசுகிறானா பொய் பேசுகிறானான்னு சொல்லி. அப்போ நேரடியாகவே பாதிக்கப்பட்ட ஒரு விக்டீம் தான் இன்றைக்கி அவனோட கதையை பேச வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் மெயின் ரீசன். நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பேசும்போது இருக்கிற வீரியம் மற்றவங்க பேசும்போது இல்லைங்கிற டவுட் எனக்கு வந்துடுச்சு. எனக்காக பேசக்கூடியவங்க அவங்க தன்னை காப்பாற்றி கொண்டே பேசுகிறாங்க, அந்த 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 இடத்துல அவங்களும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற புரிதலே அவங்களுக்கு இல்லை. இப்போ எனக்காக ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அவர் இருக்காரு, ஆனால் அவரை சேவ் பண்ணிக்கிட்டு எனக்காக பேசுகிறாரு. அப்போ அந்த டவுட் வந்ததுனால என்ன பண்ணுறேன், நீங்கள் தள்ளுங்க நானே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த விஷயம். தேங்க்யூ. So, here at the back. So when you're talking about this discrimination, even within the industry, we are finding out this kind of in discriminations, especially in Malayalam industry. Now we are discussing Hema Committee report, and the most undiscussed part is the assistant directors and other junior artists facing lots of human right violation. That's the term, I think. So last year there was an allegation against you came in social media saying that a junior artist was assaulted in the set of Pariyarum Perumal, and a lot of similar incidents are coming out. Can you get a clarification on this topic? What is this? No, last year a post in Facebook came out. In that, I think it was a clip of an interview. In that, the junior artist acted in Pariyarum Perumal has came out and said that there was a lot of abuses happened in the set of that movie. Is that true? Is there any? தெரில, எனக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக வந்து அவங்க சொன்னது வாக்குமூலமாக யார் சொன்ன வாக்குமூலம் தெரில. நான் என்னோடய ஃபோர்ஸ்ட் என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட் எப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா, அவங்க நான் ஆக்டிங் வாங்கியிருப்பேன், அதை வேறு யாராவது தப்பாக சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க சொல்லலை வரைக்கும். என்னோடய ஆக்டர்ஸ்க்கு தெரியும் எனக்கு நான் என்னவா எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுறேன், என்னவா ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள அப்படின்னு என்னோட ஆக்டர்ஸ்க்கு தெரியும். ஓகே, என்னோடய 3 சினிமாக்களும் என்னோடய ஆக்டர்ஸ் தான் சொல்லணும், இன்னொருத்தர் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க யாருமே என்னோட ஆக்டர்ஸுக்கு என்னோட கண்ணீரும் தெரியும், என்னோட கோபமும் தெரியும். உங்களுக்கு எப்போவுமே வந்து அது மட்டும் தான் தெரியுது. நான் அவங்ககிட்ட கெஞ்சது அவங்களுக்கு வராது. ஓகேங்களா, என் ஆக்டர்ஸ் என் கண்ணீரையும் பார்த்துருக்காங்க, என் கோபத்தையும் பார்த்துருக்காங்க, என்னோட மௌனத்தையும் பார்த்துருக்காங்க, என்னோட அமைதி சைலன்ஸையும் பார்த்துருக்காங்க, என்னோட லோன்லையும் பார்த்துருக்காங்க அவங்க. ஓகே, என்னோட ஆக்டர்ஸ்க்கு என்னோட எல்லா விஷயமும் தெரிஞ்சு என்னோட 4th ஃபிலிம் 4 படத்துலையுமே என்னோட ஆக்டர்ஸுக்கு என்னோட மொத்த கதையுமே தெரியும். எந்த ஆக்டர்ஸ்க்குமே மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை தெரியாமல் நடிச்சதே கிடையாது. நான் அவங்கள கூப்பிட்டதே கிடையாது.
எவ்ரி ஆக்டர்ஸ்க்கும் என்னோட ஒட்டுமொத்த கதையும் சொல்லிட்டு தான் நான் ஆக்டிங்கே கூப்பிடுவேன். இங்கே இருக்க எல்லா ஆக்டர்ஸ், நிக்கிலாவாகட்டும், ரஜிஷாவாகட்டும், என் கூட நடித்த எல்லாத்துக்குமே என்னோட ஒட்டுமொத்த கதையும் நான் சொல்லியிருப்பேன். ஒட்டுமொத்த கதையும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ. Thank you for making the clarification. And what is your take on this discussions happening in Malayalam industry regarding this discriminations? எனக்கு தெரியல, கரெக்டாக நானும் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணல. ஓகே, பட் விக்டிம் பாதிக்கப்பட்டவங்க பேசுனாங்கன்னா அதுக்கு நம்ம செவி சாய்ச்சி தான் ஆகணும். அதுக்கு நம்ம வந்து காதுகள் கொடுத்து தான் ஆகணும். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பேசுனாங்க அப்படின்னா நாம் அதை உதாசீனப்படுத்த முடியாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சிம்பிள் காட்டிட்டு இருக்கு. ஏன் அந்த சிம்பிள் டேரக்ட்? நார்மலி அந்த நார்மலி நம்ம ஃபிலிம் பார்க்கும்போது ஏதாவது பார்ட்டியோட என்னோட அப்பா கம்யூனிஸ்ட், இது சித்தப்பா, அப்பாவோட பிரதர். ஓகே, அவர் கம்யூனிஸ்ட். ஓகே, நான் எங்கள் அப்பாவையும் எங்கள் சித்தப்பாவையும் பார்த்தீங்க, எங்கள் அப்பா வந்து ஒரு சாமி, ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர். எங்கள் சித்தப்பா வந்து கம்யூனிஸ்ட். இந்த 2 பேரும் தான் என்னை வளர்த்தாங்க. அப்படிங்கும்போது அந்த படத்தில் எங்கள் சித்தப்பாவோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். எங்கள் சித்தப்பா பையனும் இந்த விபத்தில் இறந்து போயிட்டான். த சேகர் கேரக்டர்ஸ் மை சித்தப்பாவோட சன். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ் கம்யூனிஸ்ட் வீட்லேயும் இந்த சம்பவம் நடந்துச்சு, இந்த நிகழ்வு இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஓகே, அதனால் அவரோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணிடுது. താങ്ക് യു. നിക്കില്ല ഇവിടെ മറ്റു ഭാഷകൾ പൊതുവേ നമ്മൾ പോകുമ്പോഴത്തേക്കും നമുക്ക് കുറച്ച് ബാരിയേഴ്സ് പ്രശ്നം ഉണ്ടാവുമല്ലോ, ഇപ്പോൾ ലാംഗ്വേജ് ആണെങ്കിലും അങ്ങനെയൊക്കെ. പക്ഷെ ഇത് വാഴ പോലത്തെ ഒരു സിനിമ എന്ന് പറയുമ്പോഴത്തേക്കും അത്ര കോംപ്ലക്സ് ആണ്, അത്ര നമ്മളോട് ഭയങ്കര റിലേറ്റബിൾ കൂടിയാണ്. എങ്ങനെയാ ശരിക്കും ഈ ഫസ്റ്റ് ഡേ ഷൂട്ടൊക്കെ പോയിട്ടും ഇപ്പോൾ ഔട്ട് കാണുമ്പോഴത്തേക്ക് എന്താ ഫീൽ ചെയ്യണേ? ഞാൻ ഇന്നാണ് ആക്ച്വലി സിനിമ കാണുന്നത്. എനിക്ക് കാണാൻ പറ്റിയിരുന്നില്ല. ഞാൻ ഒരാഴ്ചയായിട്ട് പനി പിടിച്ച് കിടപ്പായിരുന്നു. അപ്പോൾ ഞാനും ആദ്യമായിട്ടാണ് ഇവിടെയാണ് സിനിമ കാണുന്നത്. എനിക്കും അത് ഒരുപാട് ഇമോഷണലി കണക്റ്റ് ആയിട്ടുണ്ട് സിനിമ. ഞാൻ സാറ് പറഞ്ഞതുപോലെ സാറിൻ്റെ ലൈഫ് ഫുള്ള് സാറ് നമ്മളുടെ അടുത്ത് എല്ലാവരുടെ അടുത്തും പറയാറുണ്ട്, സാർ എങ്ങനെയാണ് സാറ് മാരി സെൽവരാജ് ആയത് എന്നുള്ളൊരു കഥ നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയുന്നത് കൊണ്ട് ഇത് കാണുമ്പോൾ മൂപ്പരുടെ സിസ്റ്ററിൻ്റെ, മൂപ്പരുടെ ഫാമിലി, ഈ കാണുന്ന ഊരിലുള്ള ആൾക്കാർ 19 പേരും മരിച്ചത് ഇവരുടെ റിലേറ്റീവ്സാണ് എല്ലാവരും മരിച്ചിരിക്കുന്നത്. സോ അങ്ങനെ ഒരാൾ ആ സിനിമ എടുക്കുമ്പോൾ അതിൻ്റെ പുറകിൽ ഒരുപാട് ഹാർഡ്ഷിപ്സ് ഉണ്ടാവാം, ഒരുപാട് ഇമോഷണൽ ട്രോമാസ് ഉണ്ടാവാം. ഇതെങ്ങനെ ഷൂട്ട് ചെയ്തു എന്നാണ് ഞാൻ ആലോചിക്കുന്നത്. കാരണം ബുദ്ധിമുട്ടായിരിക്കുമല്ലോ ഒരാൾക്കത് പിന്നെയും അതിൽ കൂടെ തന്നെ ഗോ ത്രൂ ചെയ്യുക എന്ന് പറയുന്നത്. സോ എനിക്കത് നമ്മളതിനെ പാർട്ടായിട്ട് നിൽക്കുക, അതിൻ്റെ അദ്ദേഹത്തിൻ്റെ ലൈഫിൽ ഏറ്റവും ബെസ്റ്റ് സിനിമ അദ്ദേഹം ആഗ്രഹിക്കുന്ന, അദ്ദേഹത്തിന് ഈ സിനിമയിൽ വന്നപ്പോൾ ഈ സിനിമ ചെയ്യണമെന്നായിരുന്നു ഏറ്റവും കൂടുതൽ ആഗ്രഹം. അപ്പോൾ അങ്ങനെ ഒരു സിനിമയുടെ ഭാഗമായിട്ട് നമ്മൾ നിൽക്കുക എന്ന് പറയുന്നതാണ് ഏറ്റവും സന്തോഷമുള്ള കാര്യം. എനിക്ക് തമിഴ് അറിയാവുന്നത് കൊണ്ട് അങ്ങനെ ഒരു ബാരിയർ ഫീൽ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നില്ല. മീൻസ് ലാംഗ്വേജിൽ ഡബിങ്ങിലൊക്കെ അവരിരുന്നിട്ട് എല്ലാ സ്ലാങ്ങും ഒക്കെ അവർ തന്നെയാണ് കറക്റ്റ് ചെയ്യുന്നത്. ലാംഗ്വേജ് അറിയാവുന്നത് കൊണ്ട് സ്ലാങ് കുറച്ചുകൂടി ഈസിലി പഠിക്കാൻ പറ്റി. അത്രയും ടീച്ചർ ரொம்ப அழகா இருக்காங்க. അപ്പോൾ ഈ കുട്ടികൾ ഭയങ്കര അസാധ്യമായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഈ കുട്ടികളായിട്ട് എങ്ങനെയാണ് ഈ കണക്ഷൻ വന്നത്? എങ്ങനെയാണ് ഒരുമിച്ച് ചെയ്യുന്ന സമയത്തല്ലാതെ സംസാരിക്കുക, എങ്ങനെയാണ് കണക്ഷൻ? ആ രണ്ട് ബോയ്സ് മാത്രമല്ല, ആ സ്കൂളിലുള്ള എല്ലാ പിള്ളേരും ഭയങ്കര എന്താ പറയുക കുസൃതി പിള്ളേരാണ് എല്ലാവരും. ഇവരാണെങ്കിലും ശരി എല്ലാവരും. അതുകൊണ്ട് തന്നെ എന്ന് പറഞ്ഞാൽ ഞാൻ പറയില്ലേ, ആ സിനിമയിൽ അഭിനയിച്ചിരിക്കുന്ന ഞങ്ങൾ കുറച്ച് പേരല്ലാതെ ബാക്കിയുള്ളവരെല്ലാം അതിൻ്റെ ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റുകൾ അടക്കം നാട്ടിലുള്ള ആൾക്കാരാണ്. അപ്പോൾ അവർക്ക് ഇപ്പം നമ്മൾ ഡയലോഗ് തെറ്റിപ്പോയാലും ഇവന്മാർ നമ്മളെ കളിയാക്കും, ഇവന്മാർ നമ്മളെ പുച്ഛിക്കും. എന്നെ ഒരാൾ പുച്ഛിക്കാന്നൊക്കെ പറഞ്ഞ് ആലോചിക്കും. അപ്പം അങ്ങനെ ഉണ്ട്. അപ്പം നല്ല കുട്ടികളാണ്. നമ്മൾ അഭിനയിക്കുമ്പോഴും നമുക്ക് ഭയങ്കരമായിട്ടൊരു ഇവരിത്രയും നന്നായിട്ട് അഭിനയിക്കുമോ, ഇവർക്ക് അവർ അഭിനയിക്കുകയാണെന്ന് അവർക്ക് അറിയില്ല. അവരുടെ അടുത്ത് പറഞ്ഞു കൊടുക്കുന്ന കാര്യങ്ങൾ അവർ ചെയ്യാണ്. നമ്മൾ എല്ലാം ഫീഡ് ചെയ്ത് കൊടുത്തിട്ടാണ് അവരുടെ അടുത്ത് നമ്മൾ വാങ്ങിക്കുന്നത്. പക്ഷെ അവർക്ക് അറിയില്ലല്ലോ അവരിങ്ങനെയാണ് അഭിനയിച്ചിരിക്കുന്നത് എന്നുള്ളത്. അപ്പം എനിക്കും ഈ സിനിമ ഇറങ്ങുന്നതിന് മുന്നേ ഏറ്റവും ആഗ്രഹം അവർ ഈ സിനിമ കാണുമ്പോൾ എങ്ങനെയായിരിക്കും അവർ ഫീൽ ചെയ്യുന്നത്, അല്ലെങ്കിൽ അവർ ഒരു ആക്ടേഴ്സായിട്ട് വന്ന് നിൽക്കുമ്പോൾ ഇതുപോലെ ഒരുപാട് മീഡിയ ഉണ്ടാവും, ഒരുപാട് ആൾക്കാർ അതെങ്ങനെയാണ് അവർ റിസീവ് ചെയ്യുക എന്നുള്ളത് അറിയാൻ എനിക്ക് ഭയങ്കര ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു. ഞാനത് ഭയങ്കര എക്സൈറ്റഡ് ആയിരുന്നു. എനിക്കവർ ഇപ്പം ഞങ്ങൾ പോയിരിക്കുന്ന എല്ലാ പ്രോഗ്രാംസിനും എനിക്ക് അവരെങ്ങനെ കാണും, ഞാൻ എവിടെ ഇരുന്നാലും ഇവരെ നോക്കും. കാരണം ഇവരത് എങ്ങനെയാണ് എൻജോയ് ചെയ്യണമെന്ന് അറിയാൻ വേണ്ടി അതെനിക്ക് ഭയങ്കര എക്സൈറ്റിംഗ് ആയിരുന്നു. ഇതിനകത്ത് ഒരുപാട് ഒരു ഡാൻസ് പെർഫോമൻസ് ഉണ്ട്. എങ്ങനെ എളുപ്പമായിരുന്നു അതോ? എളുപ്പമല്ലായിരുന്നു, അതല്ലറിയേണ്ടതല്ല, എളുപ്പമായിരുന്നില്ല. സാറും പിന്നെ നമുക്കൊരു ഡാൻസ് പഠിപ്പിക്കാൻ വേണ്ടി 2 പേര് വന്നിട്ടുണ്ടായിരുന്നു, അവരും കൂടെയാണ് ചെയ്തത്. ഒട്ടും എളുപ്പമല്ലായിരുന്നു. പക്ഷെ കാണുമ്പോൾ നല്ല അടിപൊളിയായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അതിനല്ലേ എളുപ്പമല്ലായിരുന്നു എന്ന് പറയുന്നത്. ഈ
ഇവിടെ അല്ല, ഈ സാറ് ഇപ്പൊ തന്നെ പറഞ്ഞല്ലോ ഈ ആക്ടേഴ്സിനെ പെർഫോം ചെയ്യിക്കുന്ന വിധം, അവരുടെ പെർഫോമൻസ് എടുക്കുന്നത്. അപ്പൊ സാറിന് ഇന്ന് ഓക്കെ ഷോട്ടൊക്കെ കിട്ടാൻ വേണ്ടി നല്ല പാടാം. ഒരു 17-18 ടേക്കൊക്കെ പോയാലേ ഒരു ഓക്കെ ഷോട്ട് കിട്ടുള്ളൂ. അതിൽ ഏതാണ് ഓക്കെ ആണെന്ന് നമുക്കറിയില്ല. പക്ഷെ എങ്ങനെയാണെങ്കിലും നല്ല പാടാം. ഒന്നാമത് സാറ് കണ്ടിരിക്കുന്ന ആൾക്കാരാണ് ഈ സിനിമയിലുള്ള എല്ലാവരും. സാറിന് റിലേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന ക്യാരക്ടേഴ്സാണ്. അപ്പം അവരെങ്ങനെ ഇരിക്കണം എന്നുള്ളത് സാറിനറിയാം. അപ്പം നമുക്ക് ചിലപ്പോൾ അറിയുന്നുണ്ടാവില്ല. അപ്പം അദ്ദേഹത്തിന് എന്താണോ വേണ്ടത് അതിലേക്ക് നമ്മൾ എത്തുക എന്നുള്ളതാണ് ചെയ്യേണ്ടത്. അതുകൊണ്ട് തന്നെ അത് ബുദ്ധിമുട്ടായിരുന്നു. ലാസ്റ്റ് 2 ക്വസ്റ്റ്യൻസിലേക്കാണ് നമ്മൾ പോകുന്നത്. സോ റിക്വസ്റ്റിംഗ് മീഡിയ ഫ്രണ്ട്സ് ടു കൈൻഡ്ലി വൈൻഡ് അപ്പ് വെരി ക്വിക്ക്ലി. ലാസ്റ്റ് 2 ക്വസ്റ്റ്യൻസ്, അവസാനത്തെ 2 ക്വസ്റ്റ്യൻസ്. ഈ അമ്മയുമായി ബന്ധപ്പെട്ട് കഴിഞ്ഞ ദിവസം മൂത്ത രാജ്യം ഉണ്ടായിരുന്നു. അതിൽ യാതൊരുവിധ അറിയിപ്പും കിട്ടിയില്ല എന്നാണ് ഇന്നലെ മാതൃഭൂമിക്ക് കൊടുത്തൊരു ഇന്റർവ്യൂ പറയാനിടയായത്. ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ചേട്ടാ, ഞാനത് മാതൃഭൂമിക്ക് കൊടുത്ത ഇൻ്റർവ്യൂ അല്ല. എൻ്റെ അടുത്ത സിനിമയുടെ പ്രൊമോഷൻ്റെ ഭാഗമായിട്ട് പോയപ്പോൾ അവരെടുത്ത ഇൻ്റർവ്യൂവിൽ നിന്ന് അവർ കട്ട് ചെയ്തിട്ടതാണ്. അതിന് മാതൃഭൂമിക്ക് ഞാൻ കൊടുത്ത ഇൻ്റർവ്യൂ. എന്താണ് അഭിപ്രായം? അതില്ലേ മാതൃഭൂമിയിൽ ചേട്ടൻ വായിച്ചായിരുന്നോ? അതാണല്ലേ അഭിപ്രായം. ലാസ്റ്റ് ക്വസ്റ്റ്യൻ, ജസ്റ്റ് വൺ മോർ ക്വസ്റ്റ്യൻ. ഒരു ഒറ്റ ക്വസ്റ്റ്യൻ കൂടെ. സാറിന്റെ പൊളിറ്റിക്സ് എല്ലാം സിനിമയിൽ ഒരുപാട് സാറിന്റെ ഭയങ്കര ഫാനാണ് ഞാൻ. സാറിന്റെ പൊളിറ്റിക്സ് സാറ് സിനിമയിൽ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. ഏതെങ്കിലും തരത്തിൽ സാറിന്റെ വ്യക്തി ജീവിതത്തിൽ അധികാരികൾ സാറിന്റെ സിനിമയിൽ ഇടപെട്ടിട്ടുണ്ടോ? സെൻസറിങ് സിനിമയിൽ ബാധിക്കാറുണ്ടോ എന്തെങ്കിലും, ഇത്തരം റോ ആയിട്ട് സിനിമ എടുക്കുമ്പോൾ തന്നെ? സെൻസർ எல்லா படமுமே അത് വിശ്വസിക്കുന്നുണ്ടോ സെൻസർഷിപ്പ് സിനിമയിൽ വേണം? கர்ணன் நான் ஷூட் பண்ணதை விட ஒரு 75 தான் வெளியே வந்துச்சு. 70-75 30% கர்ணனில் வந்து த ஐடியாலஜி, மை கேரக்டர்ஸ், சில ஷார்ட்ஸ் எல்லாம் போய் தான் வந்துச்சு. மாமன்னன் அதே மாதிரி தான். பட் வாழையில் அப்படி நடக்கலை. வாழை மட்டும்தான் ஈஸியாக வெளியே வந்த ஒரு படம். சென்சார் ஆஃபீஸில் வந்து வெளியே வந்த படம். பட் பெரிய பெருமாள், கர்ணன், மாமன்னன் 3மே நிறைய சிக்கல், நிறைய காம்ப்ளிகேட்டடாக ഷോർട്സ്லாம் മിസ് பண்ணிட்டு தான் வெளியே கொண்டு வந்தேன். മാരി സാർ, സാറിൻ്റെ എല്ലാ പടങ്ങളിലും ഒരു ബേസിക് കളർ ടോൺ ഫോളോ ചെയ്താണ് ചെയ്യുന്നത്. അപ്പോൾ മാമൻ എടുത്താലും ശരി, പരിയേരം പെരുമാൾ എടുത്താലും ശരി, എല്ലാത്തിനും ഒരു ബേസിക്, ഇതിൽ പോലും ഒരു കളർ പാറ്റേൺ ഫോളോ ചെയ്തിട്ട് ഒരേപോലത്തെ ഫീൽ ചെയ്യുന്നു. അറിഞ്ഞുകൊണ്ട് ചെയ്യുന്നതാണോ, ഒക്കേഷണലി ചെയ്യുന്നതാണോ, അത് ആക്സിഡൻ്റലി സംഭവിക്കുന്നതാണോ? ബ്ലാക്ക് ആൻഡ് വൈറ്റ് കേൾക്കുന്നത്, കളർ പാലറ്റ് കേൾക്കുന്നത്. ബ്ലാക്ക് ആൻഡ് വൈറ്റ് ആൻഡ് കളർ പാലറ്റ് ബോത്ത്. பிளாக் அண்ட் ஒயிட் என்கிட்ட இருக்க என்கிட்ட எது நான் நிஜம் நம்புகிறனோ அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் யூஸ் பண்ண அதிகமாக விருப்பப்படுவேன். ஏன்னா அது எல்லாமே நாஸ்டாலஜிக்கலாக இருக்கனால அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அதிகமாக விரும்புவேன். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எனக்கு ஒரு கனெக்ட் உண்டு, ஒரு பெயின் கிராஸ் பண்ண முடியும். மற்ற கலர் பேலட் வந்து நான் பெருசாக அந்த கலர் பேலட் யோசிக்கிறது இல்லை. பட் லைவாக இருக்கணும், அது வந்து ட்ரூலியாக இருக்கணும், சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறது என்னோடய கலர் பேலட் எல்லாமே. சார் அந்த ஆர்டர் பற்றி சொன்னாங்க இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து வாழை, அதுக்கப்புறம் கர்ணன், பரியரும் பெருமாள், மாமன்னன். ஸோ பைசன் வந்து எந்த ஆர்டர்ல வருது? பைசன் நீங்கள் பாருங்கள், அது நீங்கள் செட் பண்ணுங்கள். இங்கே வைக்கலாமா, வாழைக்கு பின்னாடியா இல்லை கர்ணனுக்கு முன்னாடியா அப்படிங்கிறத யூ டிசைட். 70% complete. 25 days shoot இருக்கு. Next year summer release. Thank you.